வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு நடுப்புள்ளி தேற்றம் என்ற ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். கணித பாடத்தில் தரம் 11 இரண்டாம் தவணையில் 11வது அலகாக நடுப்புள்ளி தேற்றம் என்ற பாடம் இருக்கின்றது. இந்த நடுப்புள்ளி தேற்றம் என்ற பாடத்தினுடைய அறிமுகத்தை பற்றி முதல் கட்டமாக பார்க்கின்றோம். இப்போ பாருங்கள், நடுப்புள்ளி தேற்றம் என்ற பாடத்தை நாங்கள் ஏன் படிக்கிறோம், அதனுடைய அட்வான்டேஜ் என்ன என்ற விடயங்களை நாங்கள் இங்கே நடுப்புள்ளி தேற்றத்தினுடைய அறிமுகம், நடுப்புள்ளி தேற்றம் என்றா என்ன என்பதையும் நடுப்புள்ளி தேற்றத்தினுடைய மறுதலையும் முதலாவது கட்டம் நாங்கள் விளங்கிக் கொள்ளப் போகின்றோம். அடுத்ததாக நடுப்புள்ளி தேற்றத்தையும் அதன் மறுதலையையும் பயன்படுத்தி பல்வேறு கணிப்புகளையும் ஏறிகளையும் செய்வதற்கு தேவையான ஆற்றல்களை பெறப்போகிறோம். இந்த ரெண்டு விடயங்கள் இந்த பாடத்தினுடைய நோக்காக கொள்ளப்படும். இந்த பாடத்தினுடைய நோக்காக இந்த ரெண்டு விடயங்கள் கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஓ லெவல் ஃபைனல் எக்ஸாமில் பிள்ளைகள் இரண்டாவது வினாத்தாளில் எங்களுக்கு வருகின்ற நிறுவல் கேள்விகள், அடிக்கடி வார நிறுவல் கேள்விகளில் இந்த நடுப்புள்ளி தேற்றம் மிக முக்கியமான பகுதியாக இருக்குது. ரெண்டாம் தவணைக்கும் அது முக்கியமான பகுதி பிள்ளைகள். வினாத்தாளையும் இறுதி வினாத்தாளையும் உங்களுக்கு அது முக்கியமான பகுதியாக இருக்குது. இப்போ பிள்ளைகள், இந்த நடுப்புள்ளி தேற்றத்தினுடைய விடயங்களை நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னதாக முக்கோணிகள் பற்றிய சில அடிப்படையான விடயத்துக்கு வருகின்றோம். இப்போ நாங்கள் ஒரு முக்கோணி ஒன்றை வரைய போகின்றோம். ஒரு முக்கோணிக்கு நாங்கள் பெயர் வைக்கின்றோம் பிள்ளைகள். ஏ பி சி என்ற ஒரு பெயரை வச்சிருக்கிறேன். இப்போ இந்த முக்கோணிகளோட தொடர்புடையது தேற்றம், முக்கோணியோட தொடர்புடைய பல தேற்றங்கள் காணப்படுகின்றன. இருசம பக்க முக்கோணி, முக்கோணிகள், உயல் ஒப்புகள், அடுத்தது ஒருங்கிசைவுகள், இப்படி பல தேற்றங்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் நடுப்புள்ளி தேற்றம் என்ற விடயத்துக்குள்ளே வருகின்றோம். அப்போ இங்கே சொல்ல போகிற உண்மை என்ன என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு முக்கோணியில் ஏதாவது இரண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைத்து கொள்ளுகின்ற நேர்கோடு. அப்போ ஏதாவது இரண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைத்து கொள்கின்ற நேர்கோடு மூன்றாவது பக்கத்தோட என்ன தொடர்பை காட்டுது என்றது தான் இந்த பாடத்தினுடைய முடிவாக இருக்க போகுது. ஆகவே பிள்ளைகள், இந்த நடுப்புள்ளி தேற்றத்தை உங்களோட பரிச்சயமாக்குறதுக்காக ஒரு செயற்பாட்டுக்குள்ள உங்களை எல்லாரையும் கொண்டு வரேன். ஒரு சின்ன பயிற்சி, ஒரு சின்ன ஒரு செயற்பாட்டு, ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளே நாங்கள் இறங்க போகிறோம். இப்போ நீங்கள் பென்சில், ரேசர், அடிமட்டம், உங்களுக்கு தேவையான பாகமானி போன்ற பொருட்களை எடுத்துக்கொண்டு முதலாவது ஒரு முக்கோணி ஒன்றை போர்டில் உள்ள மாதிரியே வரையுங்க. செயற்பாட்டுக்கு பக்கம் ஏபியினுடைய நடுப்புள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு இங்கே ரெண்டு விஷயங்களை முன்வைக்கிறேன். ஒன்று, ஏபியினுடைய நீளத்தை அளக்கிறது. ஏபியினுடைய நீளத்தை அளந்துட்டு அதை ரெண்டால பிரித்து விடைக்கு வரலாம். அல்லது ஏபி என்ற பக்கத்திற்கு செங்குத்திரு சமகூறாக்கிய வரைகிறது. வரைந்து ஏபி என்ற பக்கத்தினுடைய நடுப்புள்ளியை கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த ரெண்டு செயற்பாட்டில் ஒரு செயற்பாட்டை நீங்கள் செய்து ஏபி என்ற பக்கத்தினுடைய நடுப்புள்ளியை கண்டுபிடிக்கிறீங்கள். அப்போ நான் இங்கே ஏபி என்ற பக்கத்தின் நடுப்புள்ளியை அளந்து பார்த்து கண்டுபிடிக்கிறேன். இந்த பக்கத்தில் நடுப்புள்ளியை பி என்ற எழுத்தால் குறிக்கிறேன். இதே மாதிரி இந்த முக்கோணினுடைய அடுத்த பக்கத்தை
ஏசி என்ற பக்கத்தை நான் எடுக்கிறேன். இந்த பக்கத்தினுடைய நடுப்புள்ளிய கியூ என்ற எழுத்தாக கண்டுபிடிக்கின்றேன். இப்ப பிள்ளைகள் இந்த PQ என்ற பக்கம், அதாவது நேர்கோட்டு துண்டத்தை நாங்கள் ஒரு நேர் விளிம்பை பயன்படுத்தி இணைக்க போகின்றோம். இணைத்து விட்டோம். இப்ப நாங்கள் இந்த செயற்பாட்டுக்கு ஒரு அட்டவணை ஒன்றை நாங்கள் உருவாக்குகின்றோம். அட்டவணையை பார்ப்போம் பிள்ளைகள். முதலாவது உருவாக நான் இந்த உருவ போடுறேன். எனவே இதுக்கு முதலாம் நம்பர் என்று பெயர் வைக்கிறேன். உரு 1. எல்லா உருவுல இதே மாதிரி நாங்கள் பல உருக்கள் வரைய போகின்றோம். ஒரு முக்கோணியோட மட்டும் நாங்கள் இந்த வாய்ப்பை பார்க்காமல் பல முக்கோணிகள்ல இதே மாதிரியான அளவுகளை கண்டுபிடிக்க போகின்றோம். இப்ப பாருங்கள், PQவினுடைய நீளத்தை அளக்கின்றோம். ஒரு நேர் விளிம்பை பயன்படுத்தி PQவினுடைய நீளத்தை அளக்கின்றோம். அப்ப அளக்கைக்குள்ள வார விடைய நீங்கள் போட போறீங்கள். இந்த இடத்துல அந்த விடை வரப்போகுது. PQவினுடைய நீளம். அடுத்தது நீங்கள் அளக்க வேண்டியது BCயினுடைய நீளத்தை. BCயினுடைய நீளத்தை அளக்கைக்குள்ள இங்க வரப்போகுது. இப்ப நான் இது ஒரு முக்கோணி ABCக்கு தயாரிச்சேன். நீங்கள் கணக்க முக்கோணியை எடுங்க. அது குறுங்கோண, செங்கோண, விரிகோண போன்ற முக்கோணிகளாக இருக்கலாம். சமபக்க முக்கோணி, இருசமபக்க முக்கோணி, சமனில் பக்க முக்கோணி என்று சொல்லியா பல முக்கோணிகளும் இருக்கலாம். இவ்வாறு வெவ்வேறு முக்கோணிகள் எல்லாத்தையும் எடுத்து இந்த செயற்பாட்டை செய்கிறதனூடாக ஒரு முடிவை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பிள்ளைகள் PQனுடைய நீளத்தை அளந்து போட்டாச்சு. இப்போ நான் இங்கே ஒரு அளவை போடுறேன். 7 சென்டிமீட்டர் என்று வருகிறது. எனவே BC அளந்து பார்க்கல அதனுடைய நீளமும் அவ்வாறே வருகிறது. அப்ப முடிவை பார்ப்போம் என்ன வரப்போகுதுன்னு சொல்லி. இப்ப நான் ஒரு உருவுக்கு செய்தது போலவே நீங்கள் கணக்க முக்கோணிக்கும் இதே மாதிரி 2வது, 3வது, 4வது என்று செய்து கொண்டு போகல உங்களுக்கு இங்க வெவ்வேறு PQவினுடைய நீளங்கள் பெறப்படும். அந்த PQவுக்கு அங்கால அந்தந்த முக்கோணியில BC என்ற பக்க நீளங்கள் பெறப்படும். இப்போ வேறொரு முக்கோணியில் பெறப்படும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 நீங்கள் பார்க்கும் பொழுது இதில் 6 சென்டிமீட்டர் என்று கிடைக்குதுன்னு சொன்னால் அங்கால நீங்கள் பார்ப்பீங்கள் அளந்து எவ்வளவு வருகிறது, 12 சென்டிமீட்டர் என்று வருகிறது. அப்போ இதனுடைய இறுதியில் நாங்கள் இந்த PQ என்ற பக்கத்திற்கும் BC என்ற பக்கத்துக்குமான ஒரு தொடர்பை கண்டுபிடிக்கிறோம். தொடர்பு கணிதத்தில் இந்த 2 பக்கத்தையும் இணைக்கின்ற ஒரு சமன்பாடு, ஒரு கூற்று வடிவம். ஆகவே பிள்ளைகள் PQ என்பது BCயினுடைய அரைவாசி, இல்லாட்டி PQவினுடைய 2 மடங்கு BC என்று சொல்லலாம். இவ்வாறு பல முக்கோணிகளையும் நீங்கள் இந்த முடிவை கண்டுபிடிச்ச பிறகு இதை நாங்கள் ஒரு கூற்று வடிவத்துக்குள்ள கொண்டு போக போறோம். அப்ப நாங்கள் இப்போ ஒரு முக்கோணி ஒன்றை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஏதாவது 2 பக்கங்களினுடைய நடுப்புள்ளிகளை இணைத்து கொண்ட நாங்கள், இந்த பக்கங்களை இணைத்து கொண்ட நாங்கள் பிற்பாடு PQவினுடைய நீளத்தை அளந்த நாங்கள், BCயினுடைய நீளத்தை அளந்த நாங்கள். எனவே இந்த 2 பக்கங்களுக்குமான முடிவாக அரைவாசி PQவினுடைய அரைவாசி, PQ என்பது BCயினுடைய அரைவாசி என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றோம். இது நடுப்புள்ளி தேற்றத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்ற அதே நேரம் அடுத்த பகுதியையும் இதிலேயே பார்க்க இருக்கிறோம். உங்களுடைய பாகமானியை எடுத்து கோணம் APQ, கோணம்
ஏபிக்யூவை அளக்க போறீங்கள். நான் இந்த அட்டவணையை அப்படியே தொடர்ச்சியாக்குறேன் பிள்ளைகள். இப்படியே தொடர்ச்சியாக்குறேன். கோணத்தை அளக்கிறதுக்கு உரிய வேலைக்கு வருகின்றோம். கோணம் AQP அளக்கிறோம். அடுத்தது கோணம் ACB அளக்கிறோம். இதனுடைய பருமன்களை அளந்து ஒவ்வொன்றாக போட போகிறோம். போட்டு இந்த முடிவுகளை நீங்கள் கீழின எல்லா சகல முக்கோணிக்கும் நீங்கள் அந்த முடிவை பார்க்க போறீங்கள். இப்போ இந்த கோணம் உதாரணமாக 65 பாகை வருகுதுன்னு சொன்னால் இவரும் அதே 65 பாகையே வருகிறார். இந்த இரண்டு கோணங்களும் சமனா வாரத நீங்கள் இங்கே இருக்கிற சகல முக்கோணிகளையும் காணுவீங்கள். இதுல இருந்து இந்த ரெண்டு கோணங்களும் என்ன வகையான கோணங்கள் என்றதை சற்று சிந்தியுங்கோ. இந்த கோணத்தினுடைய வடிவத்தை நான் உங்களுக்கு வேறொரு நிறத்தில் இப்போ காட்டுறேன் பிள்ளைகள். இங்கே பாருங்க, ஒரு எஃப் என்ற வடிவம் உங்களுக்கு தெரிகின்றது. சரிஞ்சு போய் இந்த எஃப் என்ற வடிவம் காணப்படுகிறது. எஃப் என்ற வடிவம் காணப்படுது. இந்த எஃப் என்ற வடிவத்துக்குள்ள வார கோணங்களை நாங்கள் நாங்கள் ஒத்த கோண ஜோடிகள். ஒத்த கோண ஜோடிகள் சமனாக இருந்தால் அந்த இரண்டு பக்கங்களையும் நாங்கள் சொல்லுவோம் சமாந்தரம் என்று சொல்லி. ஆகவே பிள்ளைகள் நாங்கள் இப்பொழுது பக்கம் PQவுக்கும் பக்கம் BCக்கும் இடையிலான ஒரு தொடர்பை பார்க்கின்றோம். PQ என்பது BCக்கு சமாந்தரமாக வருகின்றது. இந்த செயற்பாட்டில் இருந்து ஒரு முடிவுக்கு வரப்போறோம். இப்போ நாங்கள் இந்த செயற்பாட்டினுடைய ஒரு விஷயத்தை பார்ப்போம் பிள்ளைகள். ரைட், இப்போ நாங்கள் பாருங்க பிள்ளைகள், இந்த முக்கோணியினுடைய நடுப்புள்ளி தேற்றத்தினுடைய ஒரு அறிமுகமாக எங்களுக்கு இந்த ஆரம்பம் காணப்படுகிறது. ஒரு முக்கோணியில் பிள்ளைகள் இரண்டு பக்கங்களினுடைய நடுப்புள்ளிகள் எடுக்கப்படுகிறது. பாருங்க, நடுப்புள்ளியிலேயே இந்த முக்கோணியினுடைய இந்த நடுப்புள்ளியிலேயே இங்கே வெட்டப்படுகிறது. இப்போ பாருங்க பிள்ளைகள், இந்த முக்கோணியினுடைய நடுப்புள்ளிகள் இரண்டும் வெட்டப்பட்டு சிவப்பு கலரில் இங்கே உங்களுக்கு காட்டப்படுது. இது முக்கோணியினுடைய மூன்றாவது பக்கமாக இந்த பக்கம் காணப்படுது. இந்த ரெண்டு பக்கத்தினுடைய தொடர்புகளையும் உங்களுக்கு இங்கே காட்டப்படுது. ரைட், இப்போ பார்த்தீங்களா பிள்ளைகள், 2 மடங்கு என்பதை உங்களால் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே பிள்ளைகள், இந்த முக்கோணி ஏபிசியில் இரண்டு பக்கங்கள் நடுப்புள்ளிகள் டியும் ஈயும் காணப்படுது. இது இணைக்கப்படுகின்றது. அடுத்தது இந்த ரெண்டுக்கும் இடையில வார இடைவெளி, செங்குத்து உயரம், செங்குத்து தூரம் இப்போ உங்களுக்கு சமனாக இருக்கிறத காட்டக்கூடியதாக இருக்குது. இந்த செங்குத்து தூரம் மாறவில்லை என்றதை காட்டக்கூடியதாக இருக்கு. இப்போ பாருங்க பிள்ளைகள், நாங்கள் செய்த கோணத்தை அளக்கின்ற செயற்பாட்டுக்கு பாகமானியை பயன்படுத்துகிறோம். இந்த கோணத்தை அளக்கிறோம் 64 பாகை, இதுக்கும் 64 பாகை, இரண்டும் சமனாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இங்கே இந்த ரெண்டு கோணங்களும் சமன், இது ஒத்த கோண சோடிகள் என்றதை காட்டியிருக்கிறோம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இந்த ரெண்டு கோணங்களும் சமனாக இருக்கிறபடியால் இந்த இரண்டு பக்கங்களும் சமாந்தரம். டிஇ என்ற பக்கம் பிசிக்கு சமாந்தரமாக வருகிறது. அடுத்தது இந்த அரைவாசியாகவும் இருக்கின்றது. டியினுடைய அரைவாசியாக பிசி காணப்படுகின்றது. இதை அளக்கிற மெத்தடுக்கு நாங்கள் இப்போ
பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். 5 சென்டிமீட்டர், அது 10 சென்டிமீட்டராக வருது பிசி. எனவே அரைவாசி என்ற விடயத்தையும் ஒருக்கா நாங்கள் சரியாக இருக்கான்றக்கா செக் பண்ணி கொள்ளுங்க. அப்போ ஒரு முக்கோணி ஒன்று காணப்படுகிறது. முக்கோணியினுடைய 2 பக்கங்கள நடுப்புள்ளிகள் இருக்கின்றன. அந்த 2 பக்கங்கள நடுப்புள்ளிகளை இணைக்கின்ற நேர்கோடு 3வது பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் காணப்படும் என்பதுதான் இந்த நடுப்புள்ளி தேற்றமாகும். ஆகவே பிள்ளைகள், ஒரு முக்கோணியினுடைய 2 பக்கங்கள், நீங்கள் உங்களோட தேற்றத்தை இவருக்கு எழுதி கொள்ளுங்க. முக்கோணினுடைய 2 பக்கங்களினுடைய நடுப்புள்ளிகளை இணைக்கின்ற நேர்கோடு 3வது பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் காணப்படும். இதனுடைய பயிற்சிகளைத்தான் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இப்போ முதலாவது இந்த உருவில் டிஇ என்ற பக்கம் ஏ ஆகவும் ஏசி என்ற பக்கம் 2A ஆகவும் காட்டப்படுகிறது. இவை 2 தொடர்புன்றதை காட்டிக்கொள்ளுகிறோம். இப்போ நாங்கள் ஒரு புதிய வினாவுக்குள்ள வாரம்பிள்ளைகள். இந்த உருவ அவதானியங்கள் ஏதாவது 2 பக்கத்தினுடைய நடுப்புள்ளிகளை இணைக்கின்றேன். இந்த உருவில் இருக்கிற தரவுகளை யாவற்றையும் நீங்கள் விளங்கி இந்த உருவில் எக்ஸினுடைய நீளத்தை காண வேணும். அது 7 சென்டிமீட்டருடைய அரைப்பங்காக இருக்கும். எனவே 3.5 சென்டிமீட்டர் ஆகும். இப்போ 2வது கேள்விக்கு வருவோம் பிள்ளைகள். இவ்வாறு 2வது வினாவுக்கு வருகிறோம். இங்க ஏ என்ற ஒரு பக்கம் இருக்கு. தரவு அவதானியங்கள் 2வது கேள்வியில் இந்த பக்கம் 9 சென்டிமீட்டர் என்று தரப்பட்டிருக்கு. உருவில் உள்ள தரவுகளை கொண்டு ஏயினுடைய நீளத்தை காண்க. ஏ என்பது பிள்ளைகள் 9னுடைய 2 மடங்கு. எனவே அது 18 சென்டிமீட்டர் என்ற விடைக்கு வருவீங்க. இப்போ பாருங்க 3வது கேள்வி. இதை இன்னும் கொஞ்சம் வேலை கூடியதாக பார்ப்போம் பிள்ளைகள். இப்போ பாருங்க, நான் இங்கே ஒரு செங்கோண முக்கோணி ஒன்று ஆரம்பிக்கிறேன். இந்த 2 பக்கங்களும் சமனாக இருக்குது. இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமனாக இருக்கு. இவர் 4 சென்டிமீட்டராக காணப்படுது. இவர் 5 சென்டிமீட்டராக காணப்படுது. இந்த உருவில் இருக்கிற தரவெல்லாத்தையும் அவதானித்துக் கொண்டு எக்ஸ் என்ற பக்கத்தினுடைய நீளத்தை காண வேணும், y என்ற பக்கத்தினுடைய நீளத்தை காண வேணும். எனவே முதல்ல நாங்கள் நடுப்புள்ளி தேற்றத்தினுடைய பயன்பாட்டுக்கு வருவோம். ஒரு பெரிய முக்கோணி ஒன்று இருக்குது. 2 பக்கங்கள் நடுப்புள்ளிகள் இணைக்கப்படுகின்றன. இணைக்கைக்குள்ள வார நேர்கோடு 3வது பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் காணப்படும். ஆகவே இங்க பக்கம் இந்த 2 பக்கங்களும் சமாந்தரமாக காணப்படும். சமாந்தரமாக காணப்பட்டா இதில் வார செங்கோணம் என்றவர் 90 பாகை என்றவர் இங்கேயும் வருகிறார். இப்போ இதுக்குள்ள நாங்கள் பைதகரசனுடைய தியரத்தை பயன்படுத்தி பக்கம் எக்ஸினுடைய நீளத்தை காண போறோம். இப்போ பாருங்க, எக்ஸினுடைய வர்க்கம் சக 4னுடைய வர்க்கம் சமன் 5னுடைய வர்க்கம். இப்போ பிள்ளைகள் 25 16 எக்ஸ் வர்க்கம் என்பது 25லிருந்து 16 கழிக்கிறீங்கள் 9. ஆகவே எக்ஸினுடைய பருமன் 3 சென்டிமீட்டர். ப்ளஸ் ஓ மைனஸ் பிரச்சனை இல்லை பிள்ளைகள். இது எக்ஸ் என்பது ஒரு நேர்கணியமாக இருக்குது. எக்ஸ் என்பது
ஒரு பக்கத்தினுடைய நீளம் 3 சென்டிமீட்டர். இப்போ நீங்கள் வையினுடைய நீளத்தை காண போறீங்க. வை என்பது பாருங்கள் இந்த எக்ஸினுடைய 2 மடங்காக காணப்படுது. இந்த எக்ஸினுடைய 2 மடங்கு தான் வை ஆகும். ஆகவே நாங்கள் இப்போ வையை காணுவோம் பிள்ளைகள். வை சமன் எக்ஸினுடைய 2 மடங்கு. அது என்ன பிள்ளைகள்? 6 சென்டிமீட்டர் ஆகும். இப்போ 4வது வினாவை பாருங்க பிள்ளைகள். ஒரு முக்கோணி ஒன்று இருக்குது. எல்லா பக்கங்களினுடைய நடுப்புள்ளிகளும் தொடுக்கப்பட்டு சிறிய முக்கோணி ஒன்று உள்ளே இருக்கு. பெரிய முக்கோணி, நான் பெரிய முக்கோணிக்கு ஒரு பெயரை போடுறேன் பிள்ளைகள். ABC. பெரிய முக்கோணி ABCயின் சுற்றளவு 60 சென்டிமீட்டர். 60 சென்டிமீட்டர். இப்போ கேள்வி பிள்ளைகள், சிறியதா ஒரு பேரை போடுறோம் பிள்ளைகள். XYZ முக்கோணி XYZின் சுற்றளவு யாது? இந்த கேள்விக்கு உரிய விடையை பார்க்க போகிறோம். முக்கோணி, பெரிய முக்கோணி ஏபிசியின் சுற்றளவு தரப்பட்டிருக்குது. ஏதோ ஒரு பெருமானம் தரப்படட்டும். இங்கே நான் 60 தந்திருக்கிறேன். சிறிய முக்கோணி XYZினுடைய சுற்றளவை கண்டுபிடிக்க வேணும். இதுக்கு பிள்ளைகள் நடுப்புள்ளி தேற்றத்தினுடைய பயன்பாட்டுக்கு வருகிறோம். இப்ப பாருங்க, பக்கம் ஏபியினுடைய நடுப்புள்ளியாக இந்த வை இருக்கிறார். பக்கம் பிசியினுடைய நடுப்புள்ளியாக இந்த எக்ஸ் இருக்கிறார். பக்கம் பிசியினுடைய நடுப்புள்ளியாக இந்த ஜட் இருக்கிறார். எனவே இந்த பக்கங்களினுடைய நடுப்புள்ளிகளை இணைக்கிற நேர்கோடு எந்த பக்கத்தின் நடுப்புள்ளியும் இணைச்சு கொள்ளுகிறோம். 3வது பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் காணப்படும். அப்ப இந்த நீளம் அரைவாசி. XY என்பது பிள்ளைகள், பக்கம் XY என்பது பிள்ளைகள் அரைவாசி BCயின் நீளத்துக்கு. அதே மாதிரி XZ என்பது பிள்ளைகள் அரைவாசி ACக்கு. YZ என்பது அரைவாசி ABக்கு. அப்ப இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கோணி ஏபிசியின் சுற்றளவு, முக்கோணி ஏபிசியின் சுற்றளவு அது தரப்பட்டிருக்குது. உங்களுக்கு 60 தரப்பட்டிருக்கு சென்டிமீட்டர். முக்கோணி XYZின் சுற்றளவு என்று சொல்லிக்கல. அங்க 3 பக்கங்கள் இருக்கு பிள்ளைகள். ஒன்று XY, அடுத்தது YZ, அடுத்தது XZ. இந்த XY என்பது அரைவாசி BCயின் அரைவாசி. அடுத்ததாக YZ அரைவாசி ABயின் அரைவாசி. XZ அரைவாசி ACயின் அரைவாசி. இந்த அரை எல்லாத்தையும் நாங்கள் பொது காரணியாக எடுக்கும்போது, எங்களுக்கு வரப்போகிறது அரை A. இந்த 3 பக்கமும் வரும். BC சக AB
சக ஏசி. இது பாருங்க பிள்ளைகள் 60. 3 பக்கம் ஏபிசி என்ற முக்கோணினுடைய சுற்றளவு என்பது 60. 60 அரைவாசி தான் 30 சென்டிமீட்டர். இது ஒரு சிறிய கணித்தல் கணக்காகவே 2 மார்க்ஸை தரக்கூடிய மாதிரி உங்களுடைய வினாக்கள் ஓ லெவல் ஃபைனல் எக்ஸாம்லையும் வந்திருக்கு. இதே நாங்கள் நிறுவல் கேள்விகளுக்குள்ளேயும் கொண்டு போய் படிமுறை ரீதியாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் பார்க்க இருக்கிறோம். அப்போ நடுப்புள்ளி தேற்றம்ண்டா என்னன்ற விஷயத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நடுப்புள்ளி தேற்றத்தினுடைய நிறுவல் என்ற பாடத்துக்கு போகிறதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு சிறிய பயிற்சி ஒன்று இங்கே இருக்குது. இப்போ இந்த பயிற்சியை பாருங்க. முக்கோணி ஏபி கியூ என்றவரும் முக்கோணி கியூஆர்சி என்றவரும் ஒருங்கிசைகின்றன என காட்டுக. இந்த 2 முக்கோணியையும் ஒருங்கிசைகின்றன என காட்ட போறீங்க. சரியா பிள்ளைகள்? அடுத்தது இந்த 2ம் சமன் என காட்டுக. அடுத்தது இது ஒரு இணைகரம் என காட்டுக. அப்ப இந்த பயிற்சி நடுப்புள்ளி தேற்றத்தை நிறுவுறதுக்கு அடிப்படையான கேள்வி. அப்ப இதை முடிச்சு போட்டு நாங்கள் நடுப்புள்ளி தேற்றத்தினுடைய நிறுவலுக்கு போக போறோம். முக்கோணிகள் 2ஐயும் எடுக்கிறீங்க. இந்த 2 முக்கோணிலையும் பாருங்க. முக்கோணம் APQ என்பவர் இவர், இந்த காட்டுகின்றேன். முக்கோணம் QCR என்பவர் இந்த இருக்கிறார், காட்டுறேன். இந்த 2 முக்கோணியையும் நாங்கள் எடுத்து ஒருங்கிசைய வைக்க போறோம். இதற்கு பார்த்த உடனே எங்களுக்கு மிக இலகுவாக இந்த பக்கம் இருக்கு பிள்ளைகள், AQ. இங்கே இருக்கிற பக்கம் பாருங்க, QC. ஆகவே இந்த முக்கோணி APQ QCR பற்றி இங்க பாத்தீங்களா, AQ என்ற பக்கம் QCக்கு சமனா இருக்கு. பிராக்கெட்டில் நீங்கள் எழுதணும் பிள்ளையால், காரணத்தை எழுதப்படும். தரப்பட்டிருக்குது, அப்ப தரம். அடுத்த முக்கோணியை அடுத்த கோணத்தை பாருங்க. கோணம் நாங்கள் உங்களுக்கு இதில் போர்டில் போடுறேன். இந்த 2மே குத்தெதிர்கோணங்கள். இந்த 2 கோணங்களும் சமனாக இருக்கும். அது ஒருக்கா எழுதிக் கொள்வோம். கோணம் AQP என்பவர் சமனாயிருக்கிறார் கோணம் CQRக்கு. இதுக்குரிய காரணத்தை எழுதுங்கோ. குத்தெதிர்கோணங்கள் சமன். குத்தெதிர்கோணங்கள் சமன். அடுத்ததாக ஒன்றுவிட்ட கோணங்களை எழுதுவோம். கோணம் ஏயில் இருக்கிறவர் இங்கே சியில் இருப்பவருக்கு சமனாக இருக்குது. ஆகவே இப்போ நாங்கள் கோணம் PAQ என்பவர் சமனாக இருக்கிறார் QCRற்கு. இதுக்கு நீங்க சொல்ல போறீங்க ஒன்றுவிட்ட கோணங்கள் சமன். ஆகவே இந்த 2 முக்கோணிகளும் ஒருங்கி செய்கின்றன. முக்கோணம் APC என்பது முக்கோணம் QRCக்கு ஒருங்கி செய்கின்றன. ஒருங்கி செய்கின்றன என்று சொன்னாலும் இறுதியாக நீங்கள் எந்த நிபந்தனை என்றதை சொல்ல வேணும். 4 நிபந்தனைகள் காணப்படுகின்றன. இங்கே நாங்கள் பொருத்தமான 2 கோணங்கள் ஒத்த பக்கங்கள் இருக்கின்றது. அப்ப இந்த ஒத்த பக்கம் இருக்கிறபடியால கோ கோ ப என்ற ரீதியில் இந்த 2 முக்கோணியும் ஒருங்கி செய்யுது. இப்ப 2வது கேள்விக்கு வருகிறோம். பக்கம் BP என்பது பக்கம் CRக்கு சமன் என காட்டுக. PQ என்பது பக்கம் QRக்கு சமன் என காட்டுக. ஒருங்கிசைவுக்கு பின் ஏனைய எஞ்சிய
ஒத்த உறுப்புகள் சமனென்ன முடிவில் பிள்ளைகள் நேரடியாகவே இதை நீங்கள் எழுத போறீங்க. இந்த ரெண்டு விஷயம் நேரடியாக எழுதலாம். ஒன்று PQ என்பது சமனா இருக்குது. PQ என்பதா இந்த பக்கம் பிள்ளைகள் சமனா இருக்குது QRக்கு. அடுத்த விஷயத்தை நான் இங்கே எழுதுறேன். பக்கம் AP என்பது CRக்கு சமன். ஒருங்கிசை வாழ. ஆனா பிள்ளைகள் இந்த AP என்ற பக்கம் PBக்கு சமன் என்ற தரவு தரப்பட்டிருக்கிறபடியால வெளிப்படை உண்மையை பயன்படுத்துகிறோம். CR என்பது PBக்கு சமனாக இருக்குது. ஆகவே நாங்கள் இந்த ரெண்டும் இப்ப செய்து முடிச்சிட்டோம். முதலாவது சரி, ரெண்டாவது சரி. இப்ப மூன்றாவதாக ரோமன் லக்கம் மூன்றாவதாக வர கேள்வி BCRP இதுல மாத்துங்க பிள்ளைகள். BCRP என்று மாத்துங்க. BCRP என்பது ஓர் இணைகரம் என காட்டுக. ஒரு நாட்பக்கல் இணைகரம் என்று காட்டுவதற்கு அடிப்படையான பல விஷயங்கள் இருக்கின்றன. சுருக்கமாக எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமான நாட்பக்கல் ஒரு இணைகரம் ஒன்று. இது அடிப்படை வரைவிலக்கணமும் கூட. இரண்டாவதாக ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமுமான நாட்பக்கல் ஒரு இணைகரம். அடுத்தது பிள்ளைகள் எதிர்ப்பக்கங்கள் சமனான நாட்பக்கல் ஒரு இணைகரம். அடுத்தது எதிர்கோணங்கள் சமனான நாட்பக்கல் ஒரு இணைகரம். அடுத்தது பிள்ளைகள் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம கூடுகின்ற நாட்பக்கல் ஒரு இணைகரம். இது நாங்கள் தரம் 10ல் 16ஆம் 17ஆம் பாடங்களில் படிச்சிருக்கிறோம். அதன்படி இங்கே நாங்கள் இணைகரம் என்று காட்டுறதுக்கு ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமுமான நாட்பக்கல் என்ற விஷயத்தை சொல்ல போறோம். அப்ப இதில் எழுதுவோம் பிள்ளைகள். பக்கம் PB என்பவர் சமனா இருக்கிறார் CRக்கு. இதுக்கு முதல் கேள்வியில தான் நாங்கள் அதை நிறுவினாங்கள். எனவே நாங்கள் இங்கே நிறுவியது என்று கூட போடலாம். ஏற்கனவே நிறுவியது. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு பக்கமும் சமாந்தரமாக இருக்குது. CR சமாந்தரமா இருக்கு. கணக்கில் தரப்பட்ட தரவிலேயே அது இருக்குது. எனவே இந்த ரெண்டு ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனாயும் இருக்குது, சமாந்தரமாயும் இருக்கு. சமாந்தரமாயும் இருக்குது. ஆகவே இந்த நாட்பக்கல் ஒரு இணைகரம். இணைகரத்துக்கு அடுத்ததாக கடைசி கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள். கொஸ்டின் நம்பர் 4. PQ, BC என்பவற்றுக்கு இடையிலான தொடர்புகள் ரெண்டை பெறுக. ஒரு தொடர்பு பிள்ளைகள் இந்த ரெண்டுமே சமாந்தரம். ஏன் சொல்லுங்க? இணைகரத்தினுடைய எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம். இணைகரத்தினுடைய எது பிள்ளைகள் இணைகரம்? BCRP. இணைகரத்தினுடைய எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரம். அப்ப இந்த பக்கம் இவ்வளவுக்கும் சமாந்தரம். நாங்கள் இங்க PQ என்றதை பயன்படுத்துறோம். அதே மாதிரி அரைவாசி என்ற விஷயத்தையும் சொல்ல போறோம். இப்பதான் நாங்கள் சொன்னாங்கள் இதுக்கு முதல் நிறுவல் முக்கோண ஒருங்கிசை வாழ பக்கம் PQவும் பக்கம் QRம் சமன். எனவே பிள்ளைகள் இந்த இரண்டு பக்கம் PQ என்பது QRக்கு சமன். Q என்பது இதுல ஒரு நடுப்புள்ளியும் கூட. பக்கம் BC என்பது PR-க்கு சமன். இது ஏனென்றா இணைகரத்தினுடைய எதிர் பக்கங்கள் சமன் என்ற முடிவால இருக்குது. அப்ப இதிலிருந்து முடிவுக்கு வர்ற பிள்ளைகள் BC என்பது
PR என்ற பக்கத்தை நாங்கள் PQ சக QR என்று எழுதுவோம். எனவே இந்த ரெண்டும் சமன் என்றபடியால் PQ சக திருப்பியும் PQவை போடுங்கோ, அது 2PQ என்று வருகிறது. அப்போ இந்த ரெண்டை கொண்டு இங்கே எழுவாய் மாற்றம் செய்யல அரை BC PQ என்று சொல்லலாம். எல்லாவிட்டால் ரெண்டுக்குமான தொடர்பு என்னென்று கேட்டால் BC என்பது BC என்பது PQவினுடைய 2 மடங்கு என்று சொல்லலாம். இல்லாவிட்டால் PQ என்பது BC என்ற அரைவாசி. இது நடுப்புள்ளி தேற்றத்தினுடைய நிறுவலுக்கான ஒரு அடிப்படை கணக்காக இருக்குது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறது நடுப்புள்ளி தேற்றத்தினுடைய நிறுவல். இப்பொழுது யாதாயினும் ஒரு முக்கோணியை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த முக்கோணிக்கு நாங்கள் ஒரு பெயர் வைப்போம் பிள்ளைகள். ABC. பக்கம் AB என்ற நடுப்புள்ளிக்கு ஒரு பெயர் வைப்போம் பிள்ளைகள். PQ. இந்த பக்கங்கள் சமன் என்றதுக்கான ஒரு அடையாளம். ரைட். இவ்வளவும் தரப்பட்ட தரவாக இருக்குது. யாதாயினும் ஒரு முக்கோணியில் ஏதாவது 2 பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கின்ற நேர்கோடு 3வது பக்கத்திற்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் காணப்படும். அப்போ இந்த மெத்தடில் பிள்ளைகள் இந்த தேற்றத்தினுடைய நிறுவலை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ எந்த ஒரு தேற்ற நிறுவலுக்கும் இப்பொழுது படம் நீங்கள் மிக தெளிவாக வரைய வேணும். இரண்டாவது, அந்த நிறுவனத்துக்கான படிமுறைகளை நீங்கள் சொல்ல வேணும். இந்த படிமுறைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் மிக அழகாக இப்போ பார்க்க போகிறோம். இந்த PQ என்ற பக்கம் அரைவாசி BC என்றதையும் PQ என்ற பக்கம் BCயிற்கு சமாந்தரம் என்றதையும் நாங்கள் சொல்ல வேணும். இதான் நாங்கள் போய் சேர வேண்டிய இடம், நிறுவ வேண்டியதும் கூட. இப்போ நாங்கள் இதை செய்கிறதுக்கு ஒரு அமைப்பொன்றை நாங்கள் போட போகிறோம் பிள்ளைகள். நான் அதை உங்களுக்கு வேற ஒரு கலரில் போடுவேன். இந்த BAக்கு சமாந்தரமாக Cயினூடாக ஒரு நேர்கோட்டை வரைகிறோம். PQவையும் நீட்டிக்கொண்டு வாரம். இவையில் சந்திக்கிற இடத்துல புள்ளி R என்றதை போட்டுக்கொள்கிறோம். இப்போ பாருங்க பிள்ளைகள், 2 முக்கோணிகள் எங்களுக்கு கிடைக்க பெறுகுது. என்ன முக்கோணி? ஒன்று APQ, அடுத்தது முக்கோணி QCR. இந்த 2 பேரிலையும் நாங்கள் ஏற்கனவே இதுக்கு முதல் கேள்வி ஒன்று பயிற்சியில் பார்த்த நாங்கள் ஒருங்கிசைவை நாங்கள் பயன்படுத்தி முடிக்க போகிறோம். AQவினுடைய நீளம் QC என்ற நீளத்துக்கு சமன். இதுக்குரிய காரணத்தை நீங்கள் எழுதுங்கோ தரவு. இந்த கோணத்தை பாருங்க, குத்தெதிர் கோணம். கோணம் AQP என்பது CQRக்கு சமன். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், சட் வடிவத்தில் கோணமே கோணம் QCRக்கு சமன். அப்போ எழுதுங்கோ அதை, PAQ சமன் QCR. இதுக்குரிய காரணத்தை கட்டாயம் கொடுக்க வேணும். ஒன்று விட்ட கோணங்கள் 2 முக்கோணியும் இப்பொழுது ஒருங்கிசைகின்றன. ஒருங்கி செய்கிறதுக்கான நிபந்தனையும் கொடுங்கோ. பிராக்கெட்டுக்குள்ள 2 கோணங்கள் எடுத்திருக்கிறோம். கோணம் கோணம் பக்கம்.
இந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்கிறதன் ஊடாக நாங்கள் பெற்ற முடிவுகளை பார்ப்போம் பிள்ளைகள். ஒன்று, ஏபி என்பது சிஆருக்கு சமன். ஏபி என்பது இந்த இருக்கிறார் பிள்ளைகள், ஏபி என்பது சிஆருக்கு சமன். அடுத்தது பிக்யூ என்பது கியூஆருக்கு சமன். பிக்யூ என்பது கியூஆருக்கு சமன். இந்த ரெண்டு முடிவையும் பயன்படுத்தி தேற்றத்தினுடைய நிறுவலுக்கு வரப்போகிறோம், முடிவுக்கு வரப்போகிறோம். நாட்பக்கள் பிபி ஆர்கியூவை பாருங்க. நாட்பக்கள் பிபி ஆர்சி என்னும் சொல்லலாம். அதை பார்க்குறீங்க. இந்த நாட்பக்கல்ல இந்த இரண்டு பக்கங்களையும் என்ன செய்ய போகிறோம்? பிபி என்ற பக்கம் சிஆருக்கு சமன் என்றதை சொல்ல போகிறோம். இது ஏற்கனவே சமாந்தரம் என்று நாங்கள் அமைத்து கொண்ட நாங்கள் இந்த ரெண்டு முடிவையும் வச்சுக்கொண்டு இந்த நாட்பக்கள் ஒரு இணைகரம் என்று முடிவுக்கு வரப்போகிறோம். எனவே பிள்ளைகள், பிஏபி என்பவர் சிஆருக்கு சமன் என்று நிறுவி வைத்திருக்கிறார். ஆனால் ஏபி என்பவர் பிபிக்கு சமன் என்ற தரவும் இருக்குது. தரவு இப்போ இங்கே நாங்கள் ஒரு வெளிப்பட உண்மையை பயன்படுத்துகிறோம் பிள்ளைகள். இது ரெண்டையும் பாருங்க, இந்த ரெண்டையும் பாருங்க. வெளிப்பட உண்மை. ஏபி என்பவர் இங்கேயும் காணப்படுறார். இந்த இங்கேயும் இருக்குது ஏபி என்பவர், இங்கேயும் இருக்குது ஏபி என்பவர். எனவே இந்த சிஆரும் பிபியும் சமனாக இருக்கும். அப்ப சிஆர் என்பது பிபிக்கு சமன். அதே நேரத்தில் இந்த ரெண்டு பேரும் சமாந்தரமும் கூட. ஆகவே நாங்கள் முடிவுக்கு வாரம் பிள்ளைகள், இது ஒரு இணைகரம். BCRPO இணைகரம். இந்த இணைகரத்துக்குள்ள நீங்கள் பயன்படுத்திய தேற்றத்தை இங்கே எழுதுங்க. என்ன தேட்டம் பிள்ளைகள்? ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரமுமான நாட்பக்கள் இணைகரம். இந்த இணைகரத்தினுடைய எதிர்ப்பக்கங்களாக இருப்பவர்களை பாருங்க. இவையல் சமாந்தரமாகும். இவையல் சமாந்தரமாகும். BC என்பவர் PQவுக்கு சமாந்தரம். அப்ப இந்த ரெண்டு பக்கமும் சமாந்தரம் என்று சொன்னா பிள்ளைகள், BC PRக்கு சமாந்தரம் என்றா PQவுக்கு சமாந்தரம் என்று சொல்லலாம். அப்ப BCயும் PQவும் சமாந்தரம். நடுப்புள்ளி தேற்றத்தின் ஒரு முடிவு. அதே மாதிரி BC என்ற பக்கம் PRக்கு சமன். இது ஏனென்றா இணைகரத்தின் எதிர்ப்பக்கம் சமன். BC என்பது PRக்கு சமன். இந்த PR பிள்ளைகள் ஏற்கனவே நாங்கள் இங்கே PQவும் QRம் சமன் என்று சொல்லியிருக்கிறோம். ஆகவே BC என்பது PQ சக QR ஆக காணப்பட போது, இங்கே PQ சக இவரும் PQ தான், 2 PQ. இறுதியாக இந்த ரெண்டை கொண்டு வந்து சமனுக்கு இங்கால அரைவாசி, அரை பங்கு என்று முடிக்க போகிறோம். அப்போ ரெண்டு விஷயம் இன்றைக்கு நாங்கள் பார்த்து கிளியர் பண்ணியிருக்கிறோம். ஒன்று, ஒரு முக்கோணியினுடைய இரண்டு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்கின்ற நேர்கோடு மூன்றாவது பக்கத்துக்கு சமாந்தரமாகவும் அதன் அரைவாசியாகவும் காணப்படும்.
இதனுடைய பயிற்சிகள் தான் பிள்ளைகள் எங்களுக்கு. இப்போ பாருங்கோ, நடுப்புள்ளி தேற்றம் என்ன விஷயத்தை கூறுது என்ற விஷயத்தை பற்றி காய்ச்ச நாங்கள். அடுத்ததாக எங்களுடைய பயிற்சி முதலாவது ரோமன் லக்கம் பயிற்சி முதலாவது பயிற்சி ஒன்றில் ஒவ்வொரு பக்க நீளங்களும் கேட்கப்படுகின்றன. இதில் நீங்கள் எக்ஸினுடைய நீளத்தை காண வேணும். இங்கே பிள்ளைகள் எக்ஸ் என்பது 15 அரைவாசி 7.5 அழக போடுங்கோ. செய்க வழிகளோட விடைகளை எழுதி கொள்ளுங்க. இங்கேயும் பாருங்க, டி நடுப்புள்ளி, பியும் நடுப்புள்ளி. ஆகவே எக்ஸ் என்பது 6 டபுள் 12 சென்டிமீட்டர். இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது 2x1 என்பது 21 42 அரைவாசி 21 காணப்படுகிறது. அப்போ 2x என்பது 1 சமனுக்கு அங்கால கொண்டு வர முடியல் கூட்டினா 22, எக்ஸினுடைய விடையாக 11 என்று வரப்போற. இதே மாதிரி பிள்ளைகள் இரண்டாவது கேள்வி, மூன்றாவது கேள்வி என்ற கேள்விகளையும் நீங்கள் பார்க்க வேணும். இது முழுமையாக உங்களுடைய பயிற்சி ஒன்றை காட்டுது. இதனுடைய நல்ல நல்ல கேள்விகளும் இருக்கின்றன. எல்லா கேள்விகளையும் செய்து அதனுடைய சரி பார்த்து கொள்ளுங்கள். நடுப்புள்ளி தேற்றம் நிறுவுறதுக்கான படிமுறைகளையும் இந்த இருக்கின்றன. அதையும் நாங்கள் பார்த்து கொள்ளுகின்றோம். இதற்கு பிற்பாடு பயிற்சி 11.2 பிள்ளைகள் நிறுவல் கேள்விகள் வருகின்றன. எனவே இந்த நிறுவல் கேள்விகளை நீங்கள் மிகவும் படிமுறை ரீதியாகவும் செய்து அதுக்கு விடையளித்து கொள்ளுங்கோ. நாங்கள் மீண்டும் ஒரு வகுப்பில் இந்த நிறுவல் கேள்விகளையும் பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக நடுப்புள்ளி தேற்றத்தினுடைய மறுதலையும் அதனுடைய பயன்பாடுகளையும் பார்க்க இருக்கிறோம். அத்துடன் உங்களுடைய நடுப்புள்ளி தேற்றம் என்ற பாடம் இனிதே நிறைவேறும். ஸோ இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.